நாம் செய்கிற நன்மையினால் நமக்கு பலன் உண்டானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. ஒரு விசை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உவமையை சொன்னார். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டு சென்று வேலையாட்களுக்கு நாளுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். காலை 9 மணிக்கும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். மறுபடியும் 12 மணி மற்றும் மாலை 3 மணி நேரத்திலும் போய் அப்படியே செய்தான். மாலை 5 மணி நேரத்திலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரிக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது மாலை 5 மணிக்கு வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். அவர்கள் அதை வாங்கிக் கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் பொருந்தும். இது நியாயத்தீர்ப்பு நாளிலே விளங்கும். கிறிஸ்தவனுக்கு அவன் செய்கைக்கு தக்க பலன் கிடைக்குமானால் கிறிஸ்து சிலுவையில் ஏன் மரிக்க வேண்டும்? பிரியமானவர்களே, நீங்கள் சிந்திக்கும்படியாக இதை சொல்கிறேன். இந்த திராட்சை தோட்ட வேலையாட்களின் ஓமை இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. இன்று அநேகர் தேவ சித்தத்தை அறியாமலும் இயேசுவின் அன்பை உணராமலும் தாங்கள் நன்மை செய்கிறதாக நினைத்து தங்கள் கிரியைகளின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நற்கிரியைகளுக்கு மாதிரி கிறிஸ்தவன் மாற்று கருத்து இல்லை. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். எனவே நம்முடைய கிரியைகளை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு இடமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில், ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் என்று எழுதியிருக்கிறபடி, ஒருவன் திறமையான மல்யுத்த வீரனாய் இருந்தாலும் சட்டத்துக்குட்பட்டு பண்ணாவிட்டால் வெற்றி வாகை சூட முடியாது. அதுபோல ஒருவன் நன்மையை செய்கிறவன் ஆனாலும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருந்து தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி செய்தால் மாத்திரமே பலன் உண்டு என்று சொல்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். நாம் செய்கிற நன்மையினால் நமக்கு பலன் கிடைக்குமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. தன்னுடைய பெயர் புகழுக்காக நன்மை செய்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. நமக்காக மரித்து உயிர்த்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நன்மை செய்கிறவனே உண்மையுள்ள கிறிஸ்தவன். அவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.